Hi friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத பொட்டேட்டோ கட்லெட்ஸ் கூட சொல்லலாம். இது விண்டருக்கு ஏத்த பெர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. இந்த ஸ்நாக்கை வீட்ல உள்ள குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம். இது பார்க்கிறதுக்கு அப்படைசிங்கா இருக்கிறதோட இதோட டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். இந்த ஸ்நாக்கை குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த மாதிரி 2 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை வந்து குக்கரில் சேர்த்துட்டு 4 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மேஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லை. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா ஃபைன் பேஸ்ட் மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம மேஷ் பண்ணிக்கணும். இப்போ இதில் மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இதோட கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், மைதா மாவு அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா கைகளால் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு கலக்கிறப்போ மாவு வந்து உங்களுக்கு லூஸாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இதோட எக்ஸ்ட்ராவா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிட்டு மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை இந்த சைஸ்க்கு உருண்டைகளாக உருட்டிக்கணும். மேக்ஸிமம் இந்த சைஸ்க்கு, இல்லைன்னா இதை விட சின்ன உருண்டைகளாகவே உருட்டிக்கங்க. ரொம்ப பெருசாக உருட்டிட வேணாம். நான் எல்லாத்தையுமே இந்த சைஸ்க்கு பால்களாக உருட்டிட்டேன். எனக்கு 2 உருளைக்கிழங்குக்கு 12 பால்ஸ் வரைக்கும் வந்தது. நெக்ஸ்ட்டு இந்த பால்ஸை கோட் பண்ணுறதுக்கு பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிடலாம். நான் 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துட்டு இதோட ப்ரௌன் பார்ட்டான 4 சைட்ஸையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதை நான் சாப்பரில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதை வந்து ஃபைன் பவுடர் அரைக்கக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோர்ஸாக தான் நம்ம அரைச்சிக்கணும். இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பால்ஸ் எல்லாத்தையுமே கோட் பண்ணிடலாம். ஒரு பால் எடுத்து எக்கில் டிப் பண்ணிக்கணும். திருப்பி விட்டு நல்லா கோட் பண்ணிக்கணும். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட் கிரம்ஸில் சேர்த்துக்கிறேன். எல்லா இடங்கள்லையுமே பிரெட் கிரம்ஸ் படுற மாதிரி நல்லா கோட் பண்ணிக்கணும். நல்லா திருப்பி விட்டு கோட் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கோட் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லா பால்ஸையுமே எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். நான் எல்லா பால்ஸையுமே இந்த மாதிரி கோட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிறதுக்காக இந்த பால்ஸில் வந்து ஒரு டிசைன் வர மாதிரி நம்ம செஞ்சிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு அரிக்கரண்டி எடுத்திருக்கேன். இதோட சென்டரில் ஒரு பாலை வச்சுட்டு விரல்களை வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே திருப்பிட்டு நம்ம கைகளில் லைட்டாக தட்டணும். லைட்டாக தட்டினாலே போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ஒரு டிசைன் வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி நான் அடுத்தது செஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக கட்லெட்டுக்கெலாம் எப்படி ரவுண்டாக தட்டி எடுக்கிறோமோ அதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி எல்லா பால்ஸ்க்கு மேலேயும் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை உடனே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் சூடாயிருச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒன்றா ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிடும். ஒரு சைடு லைட்டாக குக் ஆயிடுச்சு. நான் இப்போ இதை திருப்பி விட்டுக்கிறேன். பார்த்து கேர்ஃபுல்லாக ஒன்றா திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ இதை நான் மறுபடியும் திருப்பி விட்டுக்கிறேன். குக் ஆகாத சைடெல்லாம் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கே ரொம்ப அப்படைசிங்காக இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு டிஷ்யூவில் எடுத்துடலாம். நான் 2வது பேட்சை செய்யும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்நாக் வந்து பார்க்குறதுக்கு அப்படைசிங்காக இருக்கிறதோட வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.